ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் இப்போ இங்க இருக்கிறேன்னா அது அவரால தான். என்னோட வந்து எய்மே வந்து தாசனா மாதிரி வரணும். சிஎஸ்கே வந்து கம்பேக் இயர் இருக்குல்ல, சாம்பியன் ஆனாங்கல்ல, அப்போ வந்து நெட் போலரா இருந்தேன். டிஎன்பி ஸ்டார்ட் ஆகிற 2 days முன்னாடி என்னாச்சுன்னா எனக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் பாலரா இருக்கிறது கஷ்டம் தான். 12 years ஆஃப் லவ். அவங்களும் வந்து இந்த டேனியில ரொம்ப முக்கியமா இருந்தாங்க என் கூட. என்னோட டெபியூ ஃபர்ஸ்ட் பால் வந்து விக்கெட். எனக்கு டிஎன்பிஎல்ல பெஸ்ட் bowling figures ரெக்கார்டும் உங்களுக்கு தான். உன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ அதுக்காக போராடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? கிரிக்கெட் லவ்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கூகுளிஸ் பாட்காஸ்ட் எபிசோட் 11. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு. பாட்காஸ்ட்ல வந்திருக்க இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர். ஆனா இவர் டிஎன்பிஎல்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ் சூப்பரா பண்ணிருக்காரு அண்ட் ஒரு சம்ம ரெக்கார்ட் ஒன்று வச்சிருக்காரு. அதை பத்தி எல்லாம் பேச போறோம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் கே ஈஸ்வரன். ப்ரோ எப்படி இருக்கீங்க? வணக்கம், வெல்கம் டு த கூகுளிஸ் பாட்காஸ்ட். ப்ரோ நல்லா இருக்கேன், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நான் கேட்ட உடனே அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். நீங்க பிஸி ஸ்கெடியூல்ல இருக்கீங்க, டிவிஷன் 1 ஃபர்ஸ்ட் டிவிஷன் சென்னையில விளையாடிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளவு பிஸி ஸ்கெடியூல்ல வந்து டைம் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. நீங்க கன்னியாகுமரியில பிறந்து அங்க வளர்ந்துருந்தீங்க. சோ கன்னியாகுமரியில உங்களோட ஏர்லி கிரிக்கெட் மெமரிஸ் என்ன? கன்னியாகுமரியில என்னோட ஏர்லி கிரிக்கெட் மெமரிஸ்னா கிரிக்கெட், நான் டென்னிஸ் பால் தான். ஆல்மோஸ்ட் ஊர் சைடுனாலே டென்னிஸ் பால், ரப்பர் பால் தான் ஆடுவோம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு டென்னிஸ் பால் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் வந்து 10th படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆக்சுவலா இந்த லெதர் பால் உள்ள வரது. என்னன்னா டென்னிஸ் பால்ல வந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆட போடுவேன், நல்லா ஃபாஸ்டா போடுவேன். ஸோ வந்து அப்போ என்னன்னா என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி லெதர் பால் கோச்சிங்லாம் போயிட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க தான் பார்த்து சொன்னாங்க, நீ வந்து டென்னிஸ் பால் எவ்வளவு ஃபாஸ்டா போடுறியே, நீ வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாரு லெதர் பால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ சரின்னு சொல்லிட்டு போய் போட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சது, ஒரு புது ஃபீலா இருந்துச்சு. ஸோ அப்படியே என்னோட கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆனது தான், அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனதா. பட் ப்ராப்பர் கிரிக்கெட்டா ப்ரொஃபஷனலா இதை எடுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தான் என்னோட கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல. சூப்பர். நான் வந்து அடுத்த கேள்வி வச்சிருந்தேன், நீங்க அதையும் இதுலயே சொல்லிட்டீங்க, நல்ல விஷயம். யாரு வந்து உங்களோட டேலண்ட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ணாங்க அப்படின்றதா என்னோட அடுத்த கேள்வியா இருந்துச்சு. சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னீங்க, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் உங்களால பேர் சொல்ல முடியுமா? யார் வந்து அதை கண்டுபிடிச்சு நீ நல்லா போடுற அப்படின்னு சொல்லி உனக்கு என்கரேஜ் பண்ணது உங்களுக்கு? ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பென்விஜின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்தான். ஸோ அவனும் என் கூட தான் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தான். ஸோ இப்போ வந்து அவர் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டாரு, அவர் கிரிக்கெட்லாம் குவைட் பண்ணிட்டு அவர் அப்ராட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் கூட தான் நிறைய மேட்சஸ், பென்விஜின், ஜோயல் கிறிஸ்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர், இவங்க 2 பேர் கூட தான் எங்க போனாலும் மேட்ச் ஆட போவேன், டென்னிஸ் பால்லாம் ஆட போவேன். ஸோ அவங்க தான் சொன்னாங்க, நீ ஸ்டிச் பால்ல நல்லா போடுவோம். எனக்கு ஏர்லியா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ட்ரீம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுல இருந்து இந்த வேர்ல்டு கப்லாம் மேட்ச் பார்ப்பேன்ல, ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரீம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஆடணும், டிவில வரணும், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படி இது பண்ணது. அப்ப இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இங்க ட்ரை பண்ணி பாரு, இங்க பண்ணனா உனக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸ் கூட்டிட்டு போவாங்க, டிஸ்ட்ரிக்ஸ் எடுப்பாங்க, அங்க இருந்து ஸ்டேட் ஆடலாம். அப்போ வந்து எங்க டிஸ்ட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் ரவுண்ட் ராபின்லாம் மேட்சஸ் நடத்துவாங்க. ஆமாமா. சோ எனக்கு வந்து அப்ப என்னன்னா என் ஃப்ரெண்ட் வந்து 2 ஜோயல் கிறிஸ்டஸ்ங்கிற அந்த பையன் வந்து கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் ஆடி இருக்கான். சோ அவன் வந்து சொன்னான், இந்த மாதிரி ஆனா கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆடி. அப்ப அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெரிய ஆசையா இருக்கும், நம்மளும் ஆடணும், அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ் அந்த எம்பளம் போட்டு நம்மளும் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. சோ அதுக்காக போய் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சோ வந்து என்னோட கரெக்டா அண்டர் 19 லாஸ்ட் இயர் தான் என்ன வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டீம் எடுத்தாங்க என்ன. சோ அதான் என்னோட ஸ்டார்டிங். ஓகே, அண்டர் 19ல தான் ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள போறீங்க. ஆக்சுவலி அது வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து லேட். ஆனா நீங்க அந்த டென்னிஸ் பால் ஜர்னில இருந்து இப்போ நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டரா இருக்கீங்கல்ல, சோ அதை எப்படி பாக்குறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு 2-3 இன்டர்வியூஸ், இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல கூட நிறைய நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா என்னோட பழைய இதுல வந்து நிறைய இதுல சொல்லியிருக்கேன், நான் இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது வந்து எனக்கு திடீர்னு என்னால அது வந்து சொல்ல வரல. நீங்க கேட்கும்போது நான் நிறைய இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், தனியா போலிங் போட்டுட்டே இருப்பேன், நிறைய நேரம் போலிங் போட்டுட்டு இருப்பேன். அப்போ வந்து நான் வந்து எங்க அகாடமி கிளப் ஜாயின் பண்ணேன்னா நாகர்கோவில்ல எஸ்டி ஹிந்து காலேஜ்ல சன்னி கிரிக்கெட் கிளப்னு சொல்லிட்டு அகாடமி இருந்துச்சு. அது வந்து எங்க சார் வந்து ஹரிஹர சுப்பிரமணியம், அவர் தான் வந்து அந்த கிளப்பை வந்து ரன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த கிளப்ல தான் நான் போய் ஜாயின் பண்ணேன் சம்மர் கேம்புக்கு. அப்போ வந்து அங்க வந்து இந்த மாதிரி கேம்ப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் ஆனா ஆண்டனி தாஸ் இருக்காங்கல்ல. ஆமா தெரியும், ஆண்டனி தாஸ். ஸோ ஆண்டனி தாஸ் அவங்க வந்து சன்னி கிரிக்கெட் கிளப் தான். ஸோ அதுக்கப்புறம் அங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வந்து ப்ராப்பரா கைட் பண்ண ஆரம்பிச்சது வந்து அவர் தான். ஸோ என்ன பார்த்து எனக்கு வந்து சொன்னது எல்லாமே அவர் தான். நீ நல்லா போட ஆரம்பிக்கிற, ஒர்க் பண்ணு, உனக்கு பெருசா இருக்கு கிரிக்கெட்ல, நிறைய நீ சாதிப்ப, நீ வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி எனக்கு ஒரு லிட்டரலா என்னோட வந்து இன்ஸ்பிரேஷன், என்னோட வந்து எய்மே வந்து தாசனா மாதிரி வரணும். அதுதான் என்னோட மெயின் எய்மே, அதுதான் தாசனா மாதிரி தான் வரணும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணது எல்லாமே. சூப்பர். நீங்க சொன்ன இன்டர்வியூ நானும் ஒன்னு பார்த்தேன். அதுல நீங்க சொல்லிருந்தீங்க காலையில ரொம்ப சீக்கிரமாவே எந்திரிச்சு நீங்க பஸ் பிடிச்சு போவீங்க, இல்ல நடந்து போவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க. கிரிக்கெட்காக நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா எல்லாருக்குமே வந்து அந்த பலன் கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்காது. நீங்க என்ன டிஃபரெண்டா பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, நல்லா பெர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன டிஃபரெண்டா பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? என்னோட கன்சிஸ்டன்சி தான் ப்ரோ, நான் சொல்றது டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன் மீன்ஸ் ஃபோக்கஸ்னா ஒரு கிரிக்கெட்காக ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தேன். நான் என்னன்னா ஒரு பிராக்டிஸ் செஷன்ஸ் கூட என்னோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிரிக்கெட்ல நான் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். டிசிப்ளினா எனக்கு வந்து போலிங் போட்டுட்டே இருக்கணும், ஸ்பாட் போலிங் நிறைய போட்டுட்டே இருப்பேன், காலையில ஈவினிங் இந்த மாதிரி நான் போட்டுட்டே இருப்பேன். ஸோ அப்படி
லீவ் போட்டு தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு விதத்துல என்ன ஆச்சுன்னா, நான் அண்டர் 19 நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வருஷம் சரியா பண்ணல. என்னோட லாஸ்ட் அதாவது அண்டர் 19 நான் வந்து கரெக்ட்டா அந்த லாஸ்ட் இயர் சொல்லுவாங்கல்ல, அதோட முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு. அந்த வருஷம் வந்து ஆமாமாமா. என்னன்னா, அந்த வருஷம் என்னன்னா நல்லா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னன்னா, என்ன வந்து 2 மேட்ச் ஆட வைக்கல. முதல் மேட்ச் தான் ஆடுவேன். அதுக்கப்புறம் என்ன வந்து 3வது மேட்ச் ஆட வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3வது மேட்ச் தூத்துக்குடி கூட ஆடுவேன். ஸோ தூத்துக்குடி கூட ஆடும்போது என்னன்னா, 10 ஓவர்ஸ் நாங்க வந்து 99 ஃபார் 9 நாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேட்ச்க்கு உள்ள பேட்டிங் போறோம். அங்க இருந்து ம். என்னன்னா, எனக்கு பேட்டிங் எதுவுமே தெரியாது. என் கூட ஒரு பையன் வந்து ஆப்போனன்ட்ல இருந்தவன் வந்து என்ன ஆட வச்சு, அங்க இருந்து டீமுக்கு வந்து ஒரு 156 ரன்ஸ் கொண்டு வருவோம். ஓகே. எங்களோட லாஸ்ட் விக்கெட்டுக்கு. நான் வந்து 49 நான் வந்து சூப்பர். 49 நாட் அவுட். சோ அந்த மேட்ச் என்னன்னா நான் பவுலிங் போடுவேன். திரும்ப வந்து அவங்கள வந்து ஆல் அவுட் பண்ணனும். எங்க ஹோம் கிரவுண்ட்ல தான் நடக்குது. அந்த மேட்ச் வந்து நல்லா போடுவேன். 10 ஓவர்ஸ் 28 ரன்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுப்பேன். தூத்துக்குடி கூட. சோ என்னன்னா செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆயிரும். செகண்ட் ரவுண்ட் வந்து என்னன்னா காஞ்சிபுரம் டீம் கூட. சோ வந்து அது ஓகே. அந்த டைம்ல வந்து ஏஜ் கேட்டகரி சரி டிஸ்ட்ரிக்ட் சைடுல எப்ப சொன்னாலும் இப்பவுமே சொல்றோம் காஞ்சிபுரம் வந்து பெரிய டீம் தான். சோ ஆமா. அங்க லெவல் ஆஃப் குவாலிட்டி வந்து டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பிளேயர்ஸோட இதுவும் எல்லாருமே ஸ்டேட் ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க. மேக்ஸிமம் 7 to 8 பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்டேட் ஆனவங்க இருப்பாங்க. அப்போ கண்டிப்பா. என்னன்னா அப்ப வந்து அங்க வந்து அப்ப பெரிய பிளேயர்னு வந்து சாய் கிஷோர். ஓகே. சாய் கிஷோர் இருந்தாங்க. சோ அப்ப அந்த டீம் கூட மேட்ச் எனக்கு என்னன்னா, அந்த டீம் கூட நல்லா பண்ணணும். நல்லா பண்ணணும். எங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் பெரிய பிரேக் இருந்துச்சு. கேப் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு. சோ டெய்லி போய் ஸ்பாட் பவுலிங் போட்டுட்டே இருப்பேன். அது வந்து எனக்கு அந்த செகண்ட் ரவுண்ட்ல நாங்க மேட்ச் தோத்துட்டோம். பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் 4 விக்கெட் எடுப்பேன். 9 விக்கெட்ஸ் எடுப்பேன். சூப்பர். சோ சாய் கிஷோர் வந்து 8 விக்கெட் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 5, செகண்ட் இன்னிங்ஸ் 3 பேட்டிங்ல ஒரு 50 அடிச்சு அந்த மேட்ச வின் பண்ணிருவாரு. அப்படிதான் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு 9 விக்கெட்ஸ்க்கு வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இது கிடைச்சது. கம்பைன்ட் டிஸ்ட்ரிக்ட் கேம்ப் கிடைச்சது எனக்கு தேனியில 1 ம். 1/2 மந்த்ஸ். சோ அங்க ஓகே. போய் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணேன். அப்ப வந்து எனக்கு வந்து அங்க வந்து கோச் யார் வந்திருந்தாங்கன்னா, பிசி பிரகாஷ் சார் வந்து பேட்டிங் கோச்சா வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து சுனில் சுப்ரமணியம் சார் அவர் வந்து பவுலிங் கோச்சா வந்திருந்தாங்க. ம். அப்புறம் சுனில் சுப்ரமணியம் சார், ஸ்வீட்டி சுரேஷ் சார் இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. சோ என்னன்னா எனக்கு லீக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வந்துச்சுன்னா சிட்டி லீக்னா அந்த கேம்ப்ல போகும்போது பிராக்டிஸ் மேட்ச் வச்சாங்க. பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா போட்டேன். சோ பிசி பிரகாஷ் சார் தான் அம்பேர் இருந்தாங்க. அப்ப என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, நீ ஏதாச்சும் லீக் ஏதாச்சும் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் ஆடல அப்படின்னு. சோ நீ செகண்ட் டிவிஷன் ஆடுறியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க டைரக்டா. ம். எனக்கு தெரியாது சார். நான் சொல்றேன் எங்க சார் கிட்டயும் தாசனா கிட்டயும் கேட்டு சொல்றேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது இதெல்லாம் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி கேட்டுட்டு, அப்போ சரி செகண்ட் டிவிஷன் ஆனா எவ்வளவு மேட்சஸ் சான்ஸ் கிடைக்கும் அப்படி இப்படி எல்லாம் கேட்டு அப்ப சொன்னாங்க செகண்ட் டிவிஷன்ஸ்னா உனக்கு வந்து 2 மேட்சஸ் தரலாம். 2 to 3 மேட்சஸ் ஃபர்ஸ்ட் இயர் மேல அப்படின்னு அப்போ வந்து கேட்கும்போது இல்ல சார் தேர்ட் டிவிஷன்ல எனக்கு இன்னொரு டீம் இருக்கு அது வேணா ஆடுறேன் அப்படி எல்லா மேட்சஸ்மே ஆடுவேன் நீ தான் மெயின் பவுலரா இருப்ப அப்படின்னாங்க. ம். சரின்னு சொல்லி அந்த வருஷம் தேர்ட் டிவிஷன் ஆடுவேன். அந்த வருஷம் 2016 வந்து மாம்பழம் மஸ்கிட்டோஸ் ஆடுவேன் ஓகே. லீக். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லீக் இது. ஓகே. 11 மேட்சஸ் ஆடி 25 ஆர் 26 விக்கெட்ஸ் எடுப்பேன் அந்த டைம்ல. சோ அங்க இருந்து அப்படியே என்னன்னா அந்த வருஷம் வந்து அது ரொம்ப என்னன்னா என்ன ஆச்சுன்னா சோ டீம் வந்து ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சு. சோ லாஸ்ட் மேட்ச் வந்து சியூசியோட ஆடுவோம். அப்ப வந்து நாங்க வந்து யூனிவர்சிட்டி யூனியன் கிரவுண்ட்ல மேட்ச் நாங்க வந்து ஒரு 160 170 சேசிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் நாங்க போட்டு வந்து நான் வந்து 6 ஃபார் எடுப்பேன். அந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் 6 ஃபார் எடுப்பேன். நாங்க வந்து திரும்ப கடைசி லாஸ்ட் 2 விக்கெட்ஸ்ல மேட்ச் வின் பண்ணிரோம். சோ பிசி சார் வந்து சொல்லுவாரு நீ வா டைரக்டா தேர்ட் டிவிஷன் ஆனது போறோம். ம். செகண்ட் டிவிஷன் வா சொல்லி கூப்பிடுவாங்க. செகண்ட் டிவிஷன் வந்து அருணா சிசி ஆடுவேன் அதுக்கு அடுத்த வருஷம். அங்க வந்து ஒரு 7 மேட்சஸ் ஆடி 14 விக்கெட்ஸ் எடுப்பேன். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து ஐஓபி ஆடுவேன். சண்முகம் சார் இருக்காங்கல்ல. ஆமா. சோ சண்முகம் சார் பாத்துக்கிட்டாரு நீ ஐஓபி. அங்க நிறைய கத்துக்கிட்டேன். அங்கேயே எனக்கு நிறைய பவுலிங் தந்து நிறைய கத்துக்கிட்டேன். சோ அந்த வருஷமும் வந்து சேம் 14 விக்கெட்ஸ் எடுப்பேன். ஓகே. சோ அதுக்கப்புறம் என்னன்னா இந்த இந்தியா ஆஸ்திரேலியா நெட் பவுலிங் வந்துச்சு. என்ன ஆட் பண்ணாங்க. தமிழ்நாடு டீமுக்கு ஃபர்ஸ்ட் நெட் பவுலரா இருந்தேன். இந்த தமிழ்நாடு டீம் வந்து ஒரே வருஷம் விஜயா சாரையும் சையத் முஸ்தகலையும் வின் பண்ணுவாங்க. ஆமாமா. தினேஷ் கார்த்திக் கேப்டன்ஷிப்ல 2017 நினைக்கிறேன். 17 கரெக்ட், 18 கரெக்ட். நினைக்கிறேன். அந்த வருஷம். அப்போ ஆமாமா. அந்த வருஷம் வந்து நான் தமிழ்நாடு டீமுக்கு வந்து நெட் பவுலரா இருந்தேன் கேம்ப்ல. சோ அப்போ அதுல நல்லா போட்டுட்டு இருந்தேன். நல்லா போட்டுட்டு இருந்துச்சு. என்னன்னா அதுக்கப்புறம் இந்த இந்தியா ஆஸ்திரேலியா ஏசி வந்து மேட்ச் நடக்கும். வாஷிங்டன் சுந்தர் வந்து டெபியூ பண்ணுவாரு இந்தியாவுக்கு. ம். அந்த டைம் தான் நினைக்கிறேன். சோ அப்போ வந்து நெட் பவுலரா இருந்தேன். நெட் பவுலரா இருக்கும்போது நல்லா போடுவேன். அந்த இதுல நல்லா போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வந்து அண்டர் செகண்ட் டிவிஷன்ல நல்லா பண்ணனால அண்டர் 23ல வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்டர் 23 ஸ்குவாட்ல. ஓ சூப்பர். வெரி குட். அண்டர் 23 ப்ராவின்ஸ்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேட் ப்ராவின்ஸ்ல இருக்கிறேன். சோ அதுவே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சோ அங்க இருந்து தான் அப்படியே என்னோட கிரிக்கெட் ஜர்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த இதுல வந்து நான் பவுலிங் போடுறத பார்த்து அப்போ வந்து நெட் இன்சார்ஜா யாருன்னா வந்து பன்னீர் சார்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து நெட்டுக்கு இன்சார்ஜா இருந்தாங்க. சோ ம். அவங்க பார்த்து என்ன வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுறியா நெல்சனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆல்ரெடி தாசனா வந்து நெல்சன் தான் ஆடிட்டு இருக்காங்க. என்னோட எப்படி போகுதுன்னு பாருங்க கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. சூப்பர். தாசனா வந்து நெல்சன் தான் ஆடுறாங்க அப்போ. சோ அந்த மாதிரி வரும்போது பன்னீர் சார் வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பாலர் நல்லா போறோம் தாஸ் எப்படி எடுக்கலாமா உங்க ஊர் தானே நல்ல பையன் ஆமாண்ணா நல்லா போறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் நெல்சன் வந்தது. சோ சிஎஸ்கேக்கு வந்து ஒரு 2000 சிஎஸ்கே வந்து கம்பேக் இயர் இருக்குல்ல சாம்பியன் ஆனாங்கல்ல அப்போ வந்து ஆமா. நெட் பவுலரா இருந்தேன். சூப்பர். செம சோ ஸ்டோரி ப்ரோ. செம இன்ஸ்பைரிங்கா இருக்கு ஆக்சுவலி. நீங்க சொன்ன மாரி தாஸ் அண்ணாவோட மென்டரிங்ல ஸ்டார்ட் பண்ணி அவரோடவே இப்ப வந்து நீங்க நியூ பால் ஷேர் ஃபுல்லா பண்ணி ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்றது வந்து ஆமா. ஒரு சோ சூப்பரான விஷயம். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ட்ரீமா இருந்துச்சு. அதெல்லாம் என் பக்கத்துல இப்போ என்னன்னா ஒரே டீம் 2 பேரும் ஆடுறோம். நிறைய கத்துக்கிறேன். அண்ணா பக்கத்துல தான் இருக்கிறேன் எல்லாமே. அதுவே ரொம்ப ஹாப்பி எனக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து 2018ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் இது பண்றேன். டெபியூ நைஸ். பண்றேன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்து எப்பனா சீசனோட ஒரு
ஒரு 8th மேட்ச் நினைக்கிறேன் எஸ்எஸ்என் காலேஜ்ல வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ஆப்போசிட்டா ஆடுறேன் நான். என்னோட நியூ டிவிஷன் ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து கணேஷ் சதீஷ் விதர்பா ஆடுவாரு. அந்த சீசன் சூப்பர். ஒரு மேட்ச் தான் ஆடுவேன். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் தான் கோவிட் லாக்டவுன். அதுக்கு அடுத்த வருஷம் பெட்டரா பண்ணேன். ஒரு 5 மேட்சஸ் ஆடுவேன், ஒரு 9 விக்கெட்ஸ் எடுப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து 2 வருஷம் இன்ஜூர்ல போச்சு. அதுக்கப்புறம் இப்ப திரும்ப மறுபடியும் இப்ப டிஎன்பிஎல் ஆடி மறுபடியும் சூப்பர் சூப்பர். சோ உங்களோட ஸ்டோரியில இருந்து நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜேர்னி இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே முக்கியம். ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தாலும் சரி, ஆமா யாரா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே, கிரிக்கெட்டருக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ராப்பர் ஆமா மென்டர்ஷிப்பும் அப்பப்போ நம்மள தூக்கி விடுறதுக்கு அங்கங்க ஒருத்தர் வருவாங்க. ஆனா அதுக்கு நம்ம எஃபர்ட் போடணும். சோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொன்னு நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் சொல்லுங்க. பண்ண டைம்ல பெருசா உங்களுக்கு அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்டர் 15 அண்டர் 17 எக்ஸ்போஷர் அந்த டைம்ல இல்ல. ஆனா அண்டர் 19ல இருந்து ஆரம்பிச்சீங்க. ஆமா அன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கும் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் அந்த சவுத் சைடுல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் தமிழ்நாட்டுல என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், இல்ல கோச்சிங்கா இருக்கலாம். என்ன இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஓ, அப்போ அப்போ இருந்ததுக்கு இப்போ வந்து டிஎன்சிஏ சைட்ல இருந்தும் சரி, எல்லா அசோசியேஷன் சைட்ல இருந்தும் சரி ப்ரோ, எல்லாமே பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருச்சு ப்ரோ. ஏன்னா கிரிக்கெட்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருச்சு. நிறைய அகாடமிஸ் எல்லாமே நிறைய வந்துருச்சு. ஸோ ம். எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. எல்லா டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ வந்து இந்த டிஸ்ட்ரிக்ஸ் குட்டி டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ஸ் பெரிய டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இப்போ இருக்கிற இதுல வந்து சொல்றதே கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்காங்க இப்போ இருக்கிற இதுல. ம். சோ அன்னைக்கு டேல வந்து யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ, யாரு பெட்டர் கிரிக்கெட் ஆடுறாங்களோ அவங்க வின் பண்றாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ இப்போ இருக்கு. ஏன்னா நான் ஆடுன டைமே வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. தாசனா, இவங்க காட்சன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. சோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. நான் ஆடுன டைமே. நான் அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் கிரிக்கெட்டே ஆட வந்தது. சோ அப்பவே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருந்துச்சு. எங்க செக்ரட்டரி வந்து அந்த விஷயத்தெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட்ஸ் டெவலப் பண்றதுக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டிவா ரொம்ப இதுவா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அண்ட் இது வந்து ஒரு எலாபரேட்டான கொஸ்டின். நீங்க ஆல்ரெடி இத பத்தி டச் அப் பண்ணீங்க. பட் எனக்கு இத கேட்க இன்னும் ஆர்வமா இருக்கு. சோ சொல்லுங்க. ஆண்டனி தாஸ் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன? அவரால நீங்க அடைஞ்ச உயரங்கள் என்ன இதுவரைக்கும்? அவரால நான் இப்போ இங்க இருக்கிறேன்னா அது அவரால தான். அதுதான் நான் சொல்ல அவரை பார்த்து கத்துக்கிட்டதுன்னா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உண்மையான ஒரு போராளி நீங்க வந்து நேர்ல பார்த்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து கூட இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவர்தான். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஏஜ் ஒரு வெறும் நம்பர்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு ஆமா. அவர்தான். இந்த வயசுலயும் வந்து இப்போ நான் சொல்லக்கூடாது. இப்பவும் வந்து அதே எஃபோர்ட்ல நீங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை என்ன பார்த்தீங்களோ, அதே எஃபோர்ட்ல இப்பவும் வந்து அவரால வந்து கன்டினியூஸா 15 ஹவர்ஸ் பவுலிங் போட முடியும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல. இட்ஸ் நெறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த மாரி யாரும் கிடையாது. ஸ்டில் நவ். ஓகே. இன்னொன்னு வந்து நான் அவரோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸும் நெறைய ரீசென்ட்டா நான் பார்க்குறேன். அவரோட எஃபர்ட்ஸ் வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, நான் அப்போ டிஎன்பிஎல் ஆரம்பிக்கும்போது பார்த்த டைம்ல இருந்த மாரியே தான் இன்னுமே அவரோட பேஸும் சரி, அவரோட எஃபர்ட்ஸும் இருக்கு. சோ நான் வந்து நம்ம சொல்லுவோம் சுத்தி சுத்தி பாசிட்டிவ் 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 பாசிட்டிவ்னு. எங்கேயும் கிடையாது. நம்ம பக்கத்திலேயே தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம பக்கத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறது தான் எல்லாமே. அந்த மாரி தான் நான் பார்க்குறேன். சோ எனக்கு வெரி என்னன்னா, இப்படி இப்படி ஒருத்தங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ஏதோ குடுத்து வச்சிருக்கணும். அந்த மாரி தான் இருக்கு எனக்கு. சோ பக்கத்திலேயே இவ்வளவு ப்ராப்பரா நம்மள கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு. சோ நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது என்னன்னா டிசிப்ளின். உனக்கு ஒண்ணு அடையணும்னு ஆசை இருக்குன்னா, அதுக்காக நீ உயிர குடுக்கணும். வாட் வின் ஓகே. ஆர் லாஸ் உன்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீ அதுக்காக போராடணும். அவ்வளவுதான். எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் உன்னோட கட்ஸ் வந்து விடக்கூடாது. மனதைரியத்தோட போராடணும். இதுதான். அண்ட் நீங்க கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கீங்க இவ்வளவு தூரத்துக்கு. அண்ட் இன்னுமே வந்து நீங்க போக வேண்டிய தூரங்கள் நெறைய இருக்கு. ரஞ்சி டிராஃபி, அதுக்கப்புறம் இந்தியா வரைக்கும் நீங்க விளையாடணுன்ற ஆஸ்பிரேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். கன்னியாகுமரியில இருந்து நீங்க வர்றதுக்கு உங்களுக்கு என்னலாம், எந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எனக்கு இன்னும் பெட்டரா இருந்திருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்ற மாரி என்னலாம் உங்களுக்கு தோணுது? அந்த அந்த மாரி பெருசா எனக்கு ஏன்னா எனக்கு வந்து அண்ணாவும் கைட் பண்ணாங்க. அப்புறம் வந்து ஹரி சாரும் எனக்கு வந்து ரொம்ப கைட் பண்ணாங்க. சோ அந்த விதத்துல வந்து எனக்கு பெருசா ஸ்ட்ரகிளா எதுவும் எனக்கு ஃபீல் பண்ணல. பட் என்னன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு இதுதான். டோஃபி கிட்ஸ் வந்து எங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து சீக்கிரம் வந்துரும். அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. அது ஒண்ணு ஓகே. வந்துருச்சுன்னா, அந்த டைம்ல இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா எங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கும். அதுதான். ஓகே. வேற எதுவும் சூப்பர். இல்ல. சோ இன்னுமே பெட்டரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெயினா டர்ஃப் விக்கெட்ஸ் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரிக்கெட்டிங் வைஸ் எப்பவுமே இருந்துச்சு அங்க. சோ ஓகே, நல்ல ஓகே. கிரவுண்ட், நல்ல இது எல்லாமே இருந்துச்சு. சோ அந்த டர்ஃப் விக்கெட் ஒண்ணு தான் எங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இல்லாம இருந்துச்சு. சோ அதுக்கான விஷயங்கள் வந்து எங்க சார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் கூடிய சீக்கிரத்துல வந்துரும்னு நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா எங்களுக்கு வந்து இன்னும் அது பெட்டரா இருக்கும். அண்ட் நீங்க ஃபேமிலி பத்தி வந்து உங்க ஃபேமிலி பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸ்லி நீங்க வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்ல தான் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறீங்க. 15 வயசுக்கு மேல தான் நீங்க ஆரம்பிப்பீங்க. சின்ன வயசுல இருந்து நீங்க விளையாடும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்ட பார்த்துப்பாங்க நீங்க டென்னிஸ் பால்லாம் ஆமா. விளையாடும்போது. பட் ஆனா நீங்க ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் நான் ஆடணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வீட்ல போய் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அவங்க ரியாக்ஷன்? அப்பா வந்து அப்பா வந்து ரிட்டயர்ட் போலீஸ் ஆஃபீசர். ஓகே. சரிங்களா? சோ அது அப்பா வந்து ரிட்டயர்ட் போலீஸ் ஆஃபீசர். அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். சோ என்னன்னா வீட்டுக்கு நான் ஒரே பையன். சோ அவங்க வந்து எப்பவுமே என்கிட்ட சொல்றது, "நீ வந்து பெரிய மார்க் எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கணும்." இதுவரைக்குமே சொன்னதில்ல. நான் கிரிக்கெட் விளையாடுவேன், அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. "நீ பாஸ் ஆனா மட்டும் போதும்." அவ்வளவுதான் என்கிட்ட எதிர்பார்க்கிறது. "உன்னோட லைஃப் நீ பாத்துக்கோ. உனக்கு என்ன புடிச்சதோ அத நீ பண்ண ஆரம்பி." அப்படிதான் சொன்னது. அப்ப வந்து 12th முடிச்சுட்டேன். 12th வரைக்கும் தான் என்ன இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணதுல இருந்து நான் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது எல்லாமே என் அப்பா, அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அந்த விஷயத்துல. எனக்கு ஓகே. எல்லாமே ரொம்பனா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாரி தான். ஓகே. சூப்பர், சூப்பர். வெரி குட்.
ஐ திங்க் நம்ம வந்து உங்களோட ஜேர்னிய வந்து சூப்பரா நீங்க டச் அப் பண்ணீங்க. நெறைய கவர் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல. ஸ்டில் இப்ப வந்து கொஞ்சம் உங்கள்ட்ட இன்னும் ஸ்டில் நான் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஆக்சுவலா நான் லவ் மேரேஜ் தான் எனக்கு. ஸோ இப்போ ஓகே. வந்து எனக்கு இப்போ ஒய்ஃப் பயங்கர சப்போர்ட்டிவ் எனக்கு. ஏன்னா அவங்க வந்து என்னோட ஸ்கூல் மேட் தான். சூப்பர், சூப்பர். 12 இயர்ஸ் ஆஃப் லவ். அவங்களும் வந்து இந்த ஜர்னில ரொம்ப முக்கியமா இருந்தாங்க என் கூட. ஓகே. உங்களுக்கு கண்டிப்பா அந்த நீங்க 12 இயர்ஸ்ன்னு சொல்லும்போது உங்களோட பிரைம் கரியரும் அப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. சோ அப்ப அவங்களும் வந்து ஆமா. ஒரு நல்ல மோட்டிவேஷன் ஃபேக்டரா இருந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா, ஆமா. சூப்பர் ப்ரோ. நம்ம வந்து உங்களோட ஜேர்னிய வந்து சூப்பரா சம்மரைஸ் பண்ணீங்க. நெறைய ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும். இப்ப வந்து கொஞ்சம் ஃபன்னான கொஸ்டின்ஸ்க்கு போலாம்னு நெனைக்கிறேன். ஏன் இதுக்கப்புறமா வர ரவுண்ட்ஸ்லயுமே வந்து நெறைய உங்க கரியர் பத்தி பேச போறோம். சோ இப்ப ஓகே. வந்து குயிக்கான ஒரு ஃபன் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கேட்கணும்னு சொன்னா டெஸ்ட் கிரிக்கெட் பிடிக்குமா? T20 கிரிக்கெட் பிடிக்குமா? ப்ரோ டெஸ்ட் கிரிக்கெட் தான். இப்போ இருக்கிற கரண்ட் மைண்ட் செட்டுக்கு எனக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட் தான் ப்ரோ. ஓகே, ஓகே. மார்னிங் பிராக்டிஸ் பண்ண பிடிக்குமா? இல்ல ஈவினிங் பிராக்டிஸ் பண்ண பிடிக்குமா? மார்னிங் பிராக்டிஸ். ஓகே, ஓகே. பீச் கிரிக்கெட் ஆட பிடிக்குமா? ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆட பிடிக்குமா? பீச் கிரிக்கெட். ஏன்னா நான் நெறைய பீச்ல தான் நெறைய டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆடுவோம் கன்னியாகுமரினால. அதனால எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பர். ஈஸ்வரன் கிரிக்கெட்டரா இல்ல அப்டின்னா என்னவா இருந்திருப்பாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே. வித்தியாசமான பதில். ஆக்சுவலி வந்து நெறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது. நான் நீங்க போலீஸ்ன்னு சொல்லுவீங்கன்னு நெனச்சேன். உங்க அப்பா போலீஸா இருந்தார்ல அதனால. அது இருந்துச்சு. பட் எங்க அப்பா வந்து நீ அதுக்கெல்லாம் போ வேணாம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஓ! அப்படி. ஓகே, ஓகே, ஓகே. ஆமா. ஓகே. நீங்க இதுவரைக்கும் விளையாடின டீம்மேட்ஸ்லயே உங்களோட ஃபேவரைட்டான ஒரு பேட்ஸ்மேன் அப்டின்னா யாரு? நெட்ஸ்ல வந்து இந்த பேட்ஸ்மேன்க்கு நான் பவுலிங் போடவே முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா ஆடுவாரு அப்டின்னா யாரு? எத ஓவராலா கேட்கிறீங்களா? ஓவராலா நீங்க டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லலாம். டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லும்போது ராபின் பிஸ்ட். ஓகே, ஓகே. உங்களுக்கு புடிச்ச ஹீரோ யாரு? தமிழ் சினிமா ஹீரோ. ஓ! சூப்பர். அப்ப வந்து இதுவாவே சொல்லிறீங்க. ஆக்சுவலி இந்த எபிசோட் வந்து எலக்ஷனுக்கு அப்புறமா தான் வரும். இருந்தாலும் அதனால பரவால்ல. ஆனாலும் பரவால்ல. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே. அவரோட 3 படங்கள் நீங்க வந்து டாப் 3 ஃபிலிம்ஸ் ஆஃப் விஜய் என்ன படம் சொல்லுவீங்க? கில்லி, துப்பாக்கி. ஓகே. சொ இன்னொன்னு சொன்னா நீங்க கலாய்க்க கூடாது. குருவி. ஆமா உங்களுக்கு ஃபேவரைட் படம். ஆ, எனக்கு டிபேட் கிடையாது இது. உங்களுக்கு புடிச்சிருக்கு இந்த 3 படம். இப்போ ஓகே, ஓகே. என்னோட வைஃப்க்கு வந்து பீஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சோ ஓ! அதனால சரி, வந்து சரி. நெறைய விஜய் ஃபேன்ஸோட வித்தியாசமான படங்கள் வந்து நெறைய பேருக்கு பிடிக்கும். சோ அதனால பிரச்சனை இல்ல. ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. அண்ட் ஒரு மேட்ச் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா, அந்த ம். ஒரு லாங்கான மேட்ச் விளையாடுறீங்களோ, இல்ல ஒரு கஷ்டமான மேட்ச் விளையாடுறீங்க. வீட்டுக்கு போய் முதல்ல நீங்க சாப்பிடுறது, இல்லன்னா மேட்ச் முடிச்சுட்டு இதுதான் என்னோட ஃபேவரைட் கம்ஃபோர்ட் ஃபுட் அப்டின்னா என்னது? மேட்ச் முடிச்சுட்டு முதல்ல எடுக்கிறது எப்பவுமே புரோட்டீன் பவுடர் தான் ப்ரோ. ஓகே. ரிகவரிக்கு. அதுதான் ரிகவரிக்கு அதுதான். மத்தபடி ஃபுட் வைஸ் அப்படிலாம் கிடையாது. நாம எது இருக்கிறோ அந்த மாரி தான் ஓகே. உங்களுக்கு ஃபுட் வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா நீங்க இருக்க மாட்டீங்க. இல்ல, இல்ல. அது இப்போ கடைசி ஒரு 4 இயர்ஸா வந்து ரொம்ப ஃபுட்லலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி நியூட்ரிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அந்த மாரி தான் போயிட்டு இருக்கிறேன். ஓகே. சீட் மீல் என்ன உங்களுக்கு ரொம்ப புடிச்ச சீட் மீல்? ஒரு நாள் வந்து நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் அப்டின்னும்போது இருக்கும்போதே முதல்ல சாப்பிடுற ஒரு விஷயம். பெல்ஜியம் வாஃபிள். ஓகே. சூப்பர். சோ ஓகே. நீங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடுனத பத்தி சொன்னீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் ரேங்க்ஸ்குள்ள போனீங்க? நெல்சன் சிசி வரைக்கும் விளையாடுனீங்கன்ட்டு. டிஎன்பிஎல் டெபியூ எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? எப்படி டிஎன்பிஎல் குள்ள போனீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுனதுக்கு அப்புறம்? ஆ ப்ரோ அது 2023 நெனைக்கிறேன். எஸ்.எஸ். ராஜன் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வச்சு நடந்துட்டு இருந்துச்சு ப்ரோ. அப்போ ஓகே. வந்து அங்க வந்து நல்லா பவுலிங் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடியுமே நான் வந்து 2022, 21லலாம் நெறைய செலக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ம். டிஎன்பிஎல்து. ஸோ எதுலயுமே எனக்கு கிடைக்கல. அப்போ எனக்கு வந்து டிஎன்பிஎல் மேல நான் என்னோட இப்ப ஓல்டு இன்டர்வியூலயுமே நான் சொல்லிருப்பேன். எனக்கு வந்து டிஎன்பிஎல் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. ஒரு இதுக்கு மேல எனக்கு. ஓகே. ஸோ கிடைச்சா இருக்கட்டும். செலக்ஷன் ட்ரையல்ஸ்லாம் போறத பத்தி எனக்கு ஐடியாவே இல்ல. போவோம்னா எஸ்.எஸ். ராஜன்ல நல்லா பண்ணுவோம். பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. அந்த வருஷம் எஸ்.எஸ். ராஜன் வந்து தேனில வச்சு நடக்கும். 4 மேட்ச் ஆடி 9 விக்கெட்டோ, 12 விக்கெட் 12 விக்கெட்டோ ஏதோ எடுத்தேன். அப்போ ஓகே. எங்க சார் ஹரி சார் வந்து கால் பண்ணி இந்த மாரி வந்து என்ஆர்கேல வந்து சண்முகம் சார் கிட்ட சொல்லியிருக்கோம். இந்த மாரி இருக்கா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கோயம்புத்தூர்ல வச்சு செலக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்குது. நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு. ஸோ ம். நான் தேனில இருந்து அப்படியே கிளம்பி கோயம்புத்தூர் போயிட்டேன். ஸோ ஆக்ஷனுக்கு வந்து 1 வீக் தான் இருக்குது. 1 வீக் ஆர் 4 ஆர் 5 டேஸ் தான் இருக்குது ஆக்ஷனுக்கு. ஸோ ஓகே. நான் கிளம்பி அங்க போயிட்டேன். ஸோ அங்க போயிட்டு வந்து கோயம்புத்தூர் இந்த இப்போ டிஎன்பிஎல் மேட்ச் நடக்குதுல்ல, அந்த கிரவுண்ட்ல வச்சு தான் வந்து செலக்ஷன் ட்ரையல்ஸ் நடந்துச்சு. ஸோ வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 பால் தான் என்ன போட வச்சாங்க. போட வச்சு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. "நீ போட வேணாம் போதும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைரக்ட்டா கடைசி ரவுண்ட் வந்துரு அப்படின்ட்டாங்க. ஓகே. கடைசி மெயின் இதுல வந்து ஒரு ஓவரால் ஒரு 500 to 1000 பீப்பிள் வந்திருப்பாங்க. ஓகே. அந்த ஓப்பன் செலக்ஷன் ட்ரையல்ஸ் மாரி இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு என்ன அப்படியே சொல்லிட்டாங்க. கடைசி ஃபைனல்ல வந்து 20 to 25 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அந்த இதுல வந்து என்ன போட்டு முடிச்சுட்டு வந்து என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. இந்த மாரி உன்ன நாங்க கண்டிப்பா ஆக்ஷன்ல எடுப்போம். நீ வேற எங்கேயுமே செலக்ஷன் ட்ரையல் போகாத அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாரியே என்ன எடுத்துட்டாங்க. அந்த மாரி தான். ஸோ என்ஆர்கேவோட இது வந்து அப்படிதான் ஜர்னி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஜர்னி ஸ்டார்ட் ஆனோனே அந்த டீம் வந்து ரொம்ப என்னோட வந்து ஃபர்ஸ்ட் இயர் உள்ள போனதுமே நான் வந்து டிஎன்பிஎல்லாம் அப்படி ஐயோ அவ்வளோ இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போச்சு. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு அந்த டீம். ஆக்சுவலா டிஎன்பிஎல் ஸ்டார்ட் ஆகி என்ன எடுத்தது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து திருநெல்வேலியில வச்சு சிஎஸ்டி கூட மேட்ச். டிஎன்பிஎல் ம். ஸ்டார்ட் ஆகிற 2 டேஸ் முன்னாடி என்னாச்சுன்னா எனக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. நான் ஆடுற ஓ! ஃபுல் கன்ஃபார்மா ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. என்னாச்சுன்னா வந்து எனக்கு அடக்டர் டேர் ஆயிடுச்சு கிரேட் 1. ஓ! ஸோ வந்து 3 வாரத்துக்கு என்னால ஆட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 3 வீக்ஸ் ஸ்ட்ரெயிட்டாவே அவுட் டோர்னமெண்ட்ல இருந்து.
ம். அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்னன்னா, இப்படி சொல்லும்போது நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். என்னன்னா அவ்வளவுதான் சீசனே அவுட் அந்த மாரிலாம் சொல்ற மாரிலாம் இருந்துச்சு. ஆட முடியாது சீசன் ஃபுல்லா பெரிய இன்ஜுரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது வந்து சண்முகம் சாரும், டீம் ஓனர் அவர் ஒருத்தர் இருந்தாரு. அவங்க அ அப்புறம் வந்து பிசியோ ஷாம் சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அப்புறம் வந்து என்னோட ட்ரெய்னர் தினேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருந்தாங்க. இவங்கலாம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி வித்தின் 3 வீக்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஃபிட் கொண்டு வர மாரி என்ன கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு என்னோட ம் டெபியூ மேட்ச் வந்து திண்டுக்கல்ல வச்சு மதுரை பேந்தர்ஸோட. ஓகே. அந்த மேட்ச் வந்து நாங்க வந்து 225 சம்திங் ஏதோ அடிப்போம். ஆ என்னோட டெபியூ ஃபர்ஸ்ட் பால் வந்து விக்கெட் எனக்கு. ஸோ அதுதான் என்னோட ஸ்பெஷல் மொமெண்ட். டில் நவ் டெபியூல ஃபர்ஸ்ட் பால்ல வந்து விக்கெட் எடுக்கிறது வந்து ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்டா இருந்துச்சு எனக்கு. சூப்பர். யார் முதல் விக்கெட் எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா? அனிருத் சீதாராம். லெஃப்ட் ஹேண்டர். ஆமா. ஓகே, ஓகே. நைஸ். அவுட் ஸ்விங் போட்டீங்களா? உங்களோட ஆமா. நேச்சுரல் இன் ஸ்விங். அதேதான். ஆமா ப்ரோ. ஸ்லிப்ல அவுட். ஓகே, ஓகே, ஓகே. அப்புறம் சூப்பர். அதுக்கு அடுத்த செகண்ட் ஓவர்ல வந்து திரும்ப மறுபடியும் லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ராஜ்குமார். இப்போ வந்து டிஎன்பிஎல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எடிஷன்லயே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருந்தீங்க. நீங்க விளையாடின 6 மேட்ச் நினைக்கிறேன். 6ஓ 7 மேட்ச் விளையாடுனீங்களா? 9 விக்கெட்ஸ் என்னமோ எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஆமா, விளையாடின ஆமா, டெபியூ சீசன்ல. அந்த டெபியூ சீசன்ல வந்து உங்களோட ஆமா. டீம் பேக்கிங் எப்படி இருந்தது? நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன மாரி சொல்லி உங்கள வந்து இன்னுமே மோட்டிவேட் பண்ணாங்க? அந்த டீம் எப்படி இருந்துச்சுன்னா, அப்பர், இந்தண்ணா, சஞ்சய் அது இவங்க 3 பேர் தான் அந்த டீம்ல மெயினா இது பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வந்து அப்பர் இந்தர் தான் ரொம்ப என்கிட்ட அவங்க 2 பேரும் நல்லா பேசுவாங்க. எனக்கு அவங்கள முன்னாடி சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அவங்கள நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. எங்க செக்ரட்டரிக்கு வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்களுக்கு ரொம்ப தெரியும். அதனால வந்து நான் நெறைய பவுலிங் போர்டெல்லாம் போயிருக்கேன். போகும்போது அப்பவே என்ன நல்லா என்கிட்ட பேசுவாங்க. சோ அந்த இது வந்து நான் எனக்கு சான்ஸ் குடுக்கும்போது நல்லா பண்ண, ஒரு நாள் நீ கிடைக்கிற சான்ஸ்ல இந்த மாரி நீ போட்டு தந்தா போதும். நீ ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரிலாம் ட்ரை பண்ண வேணாம். உனக்கு தெரிஞ்சத நீ பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா விக்கெட்ஸ் வரும். நீ டீமுக்கு நல்லா பண்ணுவ. நீ எந்த பிரஷரும் ஆகாத. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ பிரஷர் ஆகாம ஆடுனா போதும் அப்டின்னாங்க. அந்த மாரியே பண்ணேன். நல்லா பேக் பண்ணாங்க. நான் ஒரு மேட்ச் வந்து ஸ்டெப்பா கூப்பர் கில்லீஸ் கூடலாம் நல்லா போடல. ம். சேலம்ல வச்சு நடக்கும். என்னன்னா டியூ வந்துரும். எனக்கு பால் கையில நிக்காது. புதுசு லைட்ல டியூ வரது எனக்கு கிரிப் பண்ணி போடலாம் எனக்கு தெரியல. சோ அந்த மேட்ச்லாம் மோசமா போட்டேன். அப்போ வந்து சொல்லி அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து எலிமினேட்டர்ல வந்து நல்லா போடுவேன் லைக்காவோட. சோ அவங்க அவங்க குடுத்த நல்ல சப்போர்ட் வந்து தான் எனக்கு இவ்வளவு இதுவா இருந்துச்சு எனக்கு அந்த வருஷம். டிஎன்பிஎல் கம்ஃபர்டபுளா. ஓகே, ஓகே. சூப்பர். அண்ட் 2023 சீசன்ல வந்து நீங்க டீம் மாறிட்டீங்க. திருச்சி ஆமா, கிராண்ட் சோலாஸ் போயிட்டீங்க. அண்ட் அந்த சீசன்ல உங்களுக்கு நல்ல சீசனா இருந்தது. 5 மேட்ச் விளையாடி 8 விக்கெட் எடுத்திருந்தீங்க. ஆவரேஜ் வந்து 13.75. அந்த ஸ்விட்ச் எப்படி ஆச்சு? அதுக்கப்புறம் திருச்சி டீம்ல எப்படி நீங்க வந்து உள்ள உள்ள நுழைஞ்சு அங்க வந்து செட் ஆனீங்க? அதான் சார். எனக்கு என்ன நான் சொன்னேன்ல சார், அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஜூர்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஒரு ஆமாமா. அது வந்து டிஎன்பிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே லீக்லாம் எதுவுமே ஆடல. ஸோ ஃபுல்லா பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டு கிராயின்லாம் ரெடி பண்ணி ஜிம்லாம் ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ணி இது பண்ணேன். ஸோ என்னன்னா அப்போ வந்து திரும்பவும் வந்து ஃப்ரெஷ் ஆக்ஷன் மாரி சொன்ன மாரி இருந்துச்சு. ஸோ அப்போ என்னன்னா அதுக்கு வந்து அப்ப என்னன்னா எனக்கு கால் பண்ணாங்க. எனக்கு கால் பண்ணி நீங்க ஃபிட்டா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. நான் இல்ல ரெடி ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ம். அப்போ சரின்னு சொல்லிட்டு என்ன ரிலீஸ் பண்ணாங்க. இல்லன்னா ரிட்டர்ன் பண்ற மாரி தான் என்ன பேசிட்டு இருந்தாங்க என்ஆர்கேல. ஓகே. சோ இன்ஜுரினால சரி ரெடி ஆவானா இல்லையான்னு சொல்லிட்டு என்ன ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு என்னன்னா, இது எஸ்.எஸ். ராஜன் வந்து நடந்துச்சு. சேம். அதே மாரி என்னாச்சுன்னா, ஜான்வரில டிஎன்பிஎல் வந்து மீன்ஸ் எனக்கு வந்து ஜான்ல வந்து மறுபடியும் வந்து எஸ்.எஸ். ராஜன்ல மறுபடியும் அதே இடத்துல 2வது டேர் ஆயிருச்சு எனக்கு. கடவுளே! அதே இடத்துல 2வது டேர் ஆச்சு. சோ என்ன மறுபடியும் வந்து 4 மந்த்ஸ் அவுட். சோ டிஎன்பிஎல்க்கு வந்து டிஎன்பிஎல் ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும். அ இந்த மாரி ஏப்ரல் ஆக்ஷன். அப்ப வந்து திருச்சி கிராண்ட் ஜுவல்லர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இந்த மாரி நீங்க ஃபிட் ஆயிடுவீங்களா? எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு, ஆமா சார் நான் ரெடி ஆயிருவேன். நம்பி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் அவங்க என்ன எடுத்தாங்க ஆப்ஷன்ல போய் எனக்கு. அந்த மாரி தான் திருச்சி கிராண்ட் ஜுவல்லர்ஸ் டீம்க்குள்ள போனேன். அதே மாரியே ஃபிட் ஆனேன். அந்த சீசன் நல்லா பண்ணேன். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்க வந்து திருச்சி கிராண்ட் சோலாஸ்ல தான் விளையாடிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆமா, அந்த பிரான்சைஸ் உங்கள வந்து எப்படி க்ரூம் பண்ணாங்க? உங்களுக்கு நெறைய சான்சஸ் குடுத்தாங்களா? எப்படி இருந்தது அந்த ஆமா. செட்டப் குள்ள போகும்போது? அந்த செட்டப்பும் சேம் இதே மாரி தான். எனக்கு நெறைய சான்ஸஸ் கிடைச்சுச்சு. கிடைச்ச சான்ஸஸ்மே நான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணி குடுத்தேன் நான். ம். அவ்வளோதான். நான் வந்து ரொம்ப ஆவரேஜாலாம் பண்ணல. ரொம்ப கரெக்ட்டா என்ன டீமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் நான் பண்ணி குடுத்துட்டு இருந்தேன். ஸோ அது விதமா மேனேஜ்மென்ட்டும் ஹேப்பி, ஓனருமே ஹேப்பி. அதனால சான்ஸஸ் ரெகுலரா எனக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. நான் ஒரு மெயின் பிளேயரா அந்த டீம்ல வந்து இருக்க ஆரம்பிச்சேன். ஓகே, ஓகே. சூப்பர். ஆமா, அண்ட் உங்களோட ஒரு ரெக்கார்ட பத்தி பேசணும் அப்டின்னா, இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. டிஎன்பிஎல்ல பெஸ்ட் பவுலிங் ஃபிகர்ஸ் ரெக்கார்டும் உங்களுது தான். கரெக்ட்டா? 6 ஃபார் ஆமா, 32 நீங்க எடுத்திருந்தீங்க. திண்டுக்கல் டிராகன்ஸோட 2024ல. அதுதான் ஆமா, பெஸ்ட். ஆமா. இப்போ வரைக்கும் 2016ல இருந்து இப்போ வரைக்கும் 9 வருஷம் நடந்திருக்கிற டிஎன்பிஎல்ல பெஸ்ட் ஃபிகர்ஸ் அந்த பவுலிங் ஃபிகர்ஸ் நீங்க தான் வச்சிருக்கீங்க. அந்த அந்த ரெக்கார்ட பத்தி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த மேட்ச் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களோட பவுலிங் ஒரு விக்கெட் எடுக்கும்போது எப்படி இருந்ததுன்ட்டு? ஆக்சுவலா எனக்கு அந்த ரெக்கார்ட் ஓகே. டிஎன்பிஎல் அது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ப்ரோ. எல்லாமே எனக்கு மேட்ச்ல இருந்து முடிஞ்சு பவுண்டரி ரோப்ல வெளிய வந்த பிறகு தான் எல்லாமே எனக்கு ரியலைஸ் பண்ணிது. எல்லாமே எனக்கு தெரியுது. இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுவரைக்கும் நான் சும்மா விக்கெட் எடுக்கிறதுக்கு சும்மா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். 5 ம். விக்கெட்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த 6த் விக்கெட் பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த மேட்ச்ல வந்து ஹேட்ரிக் வேற எடுப்பேன். அதுவே எனக்கு ஞாபகம் இல்ல. ஓகே. அந்த உள்ள இருக்கிறது விக்கெட் எடுத்த இதுல அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெளிய வந்த பிறகு தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆக்சுவலா அந்த மேட்ச் வந்து சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சேலம்ல வச்சு நடக்குது. திண்டுக்கல் டிராகன்ஸ் டீமோட. சோ சான்ஸ் குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து அஸ்வின்
அவங்கள எடுப்பேன் விக்கெட், ஃபர்ஸ்ட் விக்கெட். ம்ஹ்ம். ஸோ செகண்ட் விக்கெட் வந்து விமல் குமார் அவுட் ஆவாரு. அந்த ஓகே. அந்த அந்த 2 ஓவர்லயே சம்திங் வந்து 2 ஹவர்ஸ் 24 சம்திங் குடுத்துருவேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் ஸ்பெல்ல வந்து அந்த 4 விக்கெட் வந்துச்சு. சொன்ன மாரி கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணேன். விண்ட் யூஸ் பண்ணி, ஸ்லோவர் யூஸ் பண்ணி கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ விக்கெட் கிடைச்சது எனக்கு அந்த மேட்ச். அந்த மாரி தான் ஆச்சு. ஏன்னா அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கும். நல்லா வெளிய தெரிஞ்சிருக்கும். கடைசில 14 ரன்ஸ்ல தோத்துருவோம் நாங்க. ஓகே. அண்ட் நீங்க விளையாடின இவ்ளோ இவ்ளோ நாள்ல நீங்க விளையாடின டிஎன்பிஎல் கரியர்ல உங்களோட உங் நி அ ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஞாபகம் வருது வந்து உங்களோட எக்கானமி ரேட். நீங்க வந்து ஒரு சூப்பரான எக்கானமி ரேட் வச்சிருக்கீங்க. அண்ட் டைட்டான பவர் பிளேல டைட்டா பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலர் நீங்க. அண்ட் பவுன்ஸ்மே உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் உங்களோட வீடியோஸ் நெறைய பார்த்திருக்கேன். பவுன்ஸ்மே வந்து நீங்க நல்லா ஜெனரேட் பண்றீங்க. இந்த எக்கானமி ரேட்ட எப்படி ப்ரோ மெயின்டெயின் பண்றது? ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து இப்ப ஃபாஸ்ட் பவுலர் இப்ப இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு வைங்களேன். T20 ஆடும்போது எக்கானமி ரேட்ட எப்படி மெயின்டெயின் பண்றது? அதுக்கு ஏதாவது டிப்ஸ் குடுக்க முடியுமா உங்களால? இல்ல T20னாலே வந்து நம்மள வந்து எப்படியும் அடிக்க தான் போறாங்க. அதுவும் ஃபாஸ்ட் பவுலர்னா கண்டிப்பா பவர் பிளேல ஈஸியா போக தான் செய்ய போறாங்க. நான் வந்து என்ன படிச்சேன்னா, லைன் அண்ட் லென்த் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டுட்டே இருக்கணும். ஸ்விங் பண்ண தெரியணும். ம். அவ்வளவுதான். மெயினா ஒயிட் பால்ல வந்து ஸ்விங் பண்ண தெரியணும். நியூ பால் போடுறது வேரியேஷன்ஸ் கண்டிப்பா போட்டாங்க இப்போ இருக்கிற கிரிக்கெட்டுக்கு. சோ அது மட்டும் தான் நான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். லைன் அண்ட் லென்த்ல போட்டு போணும். அவ்வளவுதான். சோ உன்ன வந்து நல்ல பால்ல 6 அடிச்சாலுமே சரி, திரும்ப நீ அதே நல்ல பால் போடு. அவ்வளவுதான். ஓகே. அப்படிதான் நான் யோசிப்பேன். சோ மறுபடியும் கன்சிஸ்டன்சிக்கு தான் வரீங்க. சோ உங்களோட ஆமா, கரியரும் சரி, உங்களோட பவுலிங்கும் சரி, கன்சிஸ்டன்சில தான் நீங்க பில்ட் பண்றீங்கன்றத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். சோ அது ஒரு நல்ல ஆமா, அட்வைஸ் ஆக்சுவலி. ஆமா, கன்சிஸ்டன்ட்டா பண்றது உங்களோட ஸ்ட்ரெங்த் வந்து கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணணும் அப்படின்றது. ஆமா. ஏன்னா இது ஏன் நான் கேட்கிறேன்னா, இப்ப நட்ராஜன் வந்து அவரோட எல்லா இன்டர்வியூலயுமே சொல்றாரு. இது மாரி எனக்கு நல்லா வரக்கூடியது யார்கர். அண்ட் இப்ப ஆமா, ஸ்லோவர் பவுன்சர் அவர் போடுறாரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் என்ன 6 அடிச்சா கூட நான் யார்கர் நல்லா போடணும். அடுத்த பால் எப்படி யார்கர் கரெக்ட்டா நெயில் பண்ணணும்னு பார்க்கணும் அப்படின்றது தான். ஆமா. சோ சூப்பர். இப்போ என்னால என்னால நல்ல பேக் ஆஃப் அண்ட் ஸ்லோவர் போட முடியும். என்னால நல்ல ம். ஒரு பேக் ஆஃப் அண்ட் ஸ்லோ பவுன்சர் போட முடியும். என்னால நியூ பால்ல நல்லா ஸ்விங் பண்ண முடியும். சோ எனக்கு எது நல்லா வருதோ திரும்ப அத அடிச்சா திரும்ப அதே தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண பார்ப்பேன். சோ அந்த கான்ஃபிடன்ட் தான் வேணும். ஒண்ணா வந்து ஒரு 6 அடிக்கட்டும், 2 6 அடிக்கட்டும். T20 அப்படிதான் இருக்கும். சோ நீ அதுக்கு அடுத்த பால் எப்படி கம்பேர் பண்றோ அதுதான் மேட்டர் T20ல. ஓகே. சூப்பர். அண்ட் நீங்க டிஎன்பிஎல்லும் நல்லா நெறைய நாள் விளையாடிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனும் விளையாடிட்டு இருக்கீங்களா? சோ டிஎன்பிஎல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி டிஎன்பிஎல்க்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அண்ட் இப்ப வந்து 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து 3 டே கேம். இப்ப 4 டே கேம் ஆகப்போகுது ஃபர்ஸ்ட் டிவிஷன். அதுக்கப்புறம் டிஎன்பிஎல், ஆமா. T20. எப்படி அந்த ஸ்விட்ச்ச எப்படி பண்றீங்க? ஆக்சுவலா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிவிஷனும், டிஎன்பிஎல்லும் ரொம்ப ஃபார் டிஃபரெண்ட் ப்ரோ. நான் சொல்றேன். ஃபிட்னஸ் வைஸும் சரி, ஸ்கில் வைஸுமே ரொம்ப இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நெறைய மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். கண்டிப்பா நமக்கு நெறைய பொறுமை வேணும். ஒரு இடத்துல போட்டுட்டே இருக்கணும். வெயில் பயங்கரமா இருக்கும். ஃபிளாட் விக்கெட்டா இருக்கும். நெறைய ஓவர்ஸ் போட வேண்டியதா இருக்கும். நெறைய பவுன்சர்ஸ் நெறைய போட்டுட்டே இருக்கணும். நெறைய ஸ்ட்ரென்த் வேணும். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வந்து தனியா நம்ம பிரிப்பேர் பண்ணி, நம்ம நெறைய ரெடி பண்ணா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல உங்களால சர்வை பண்ண முடியும். ம். ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல உங்களால அப்பதான் சர்வை பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நல்லா பண்ணணும்னா, நம்ம எக்ஸ்ட்ரார்டினரியா நம்ம ஸ்கில்ஸ் வந்து எல்லாமே டெவலப் பண்ணா தான் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து நம்ம ஒரு நல்ல பிளேயரா வர முடியும். சோ வந்து நெறைய விக்கெட்ஸ் எடுக்க முடியும். பேட்ஸ்மேன செட் பண்ணி நமக்கு விக்கெட் எடுக்க அந்த இது தெரிஞ்சுக்கணும். சோ அப்படி அந்த மாரிலாம் நம்ம நல்லா பண்ண ஆரம்பிச்சா தான் நம்மள வந்து ஃபர்தரா வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் சைட் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ம். சோ டிஎன்பிஎல் வந்து அப்பேரேட்டிவ்லி டோட்டல் டிஃபரெண்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பார்க்கும்போது. சோ அது நம்ம என்ன சொல்ற எப்பவும் உங்களுக்கே தெரியும்ல T20 வேற, ரெட் பால் கரெக்ட். கிரிக்கெட் வேற. சோ ஆமா. அது அது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச். இதுக்கு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச் அந்த மாதிரி. ஓகே. மென்டல் கேம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடும்போது. இப்ப என்னோட ஆமா. கோச் ஒருத்தர் வந்து விக்கெட் கீப்பரா இருந்தாரு. அப்போ நாங்க 2008, 7லலாம் வந்து கோச்சிங் போம்போது அவரு சொல்லியிருந்தாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம்ல விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப சடகோபன் ரமேஷ் வந்து ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சாராம். 3 நாள் இவரு விக்கெட் கீப்பிங் பண்ணதா சொன்னாரு. அவருக்கு ஆமா. அப்பவே 40 வயசு கிட்டத்தட்ட. சோ அந்த ஆ மாரி ஒரு மென்டல் பிசிக்கல் கேம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு ரொம்ப தேவைல்ல. ஆமா ப்ரோ. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு மாரி இந்த ஃபிளாட் விக்கெட் அந்த மாரிலாம் கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பவுன்சர் மட்டும் தான் போட சொல்லுவாங்க. நீங்க வந்து 10 ஓவர் உங்களால கன்டினியூஸா உங்களால பவுன்சர்ஸ் போட முடியுமா? அதுதான் ம். பார்ப்பாங்க. அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா? சோ வந்து என்னன்னா உங்கள ரன் அடிக்கட்டும். அவங்க சொல்ற பிளான் வச்சு அந்த பிளான்ல ரன் போச்சுன்னா உங்கள எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அந்த பிளானுக்கு நம்ம போட்டுட்டே இருக்கணும். அதுதான். ஓகே. ஓகே. சூப்பர். நான் அண்ட் இப்போ அதெல்லாம் தான் இப்போ இத்தன வருஷத்துல இப்போ கூட இருந்து இப்போ அதெல்லாம் தான் நான் இப்போ கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். சோ எனக்கு வந்து ரெட் பால்ல பெருசா இது இல்ல. இப்போ நான் வந்து நெறைய கத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ம். இவ்வளோ இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து நானுமே மேட்சஸ் ஆட ஆரம்பிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிவிஷன். சோ எனக்குமே இப்பதான் தெரியுது எப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பவுலர்ஸ பொறுத்தவரைக்கும் நான் சொல்ற வரைக்கும் நெறைய பவுலிங் போடணும். அவ்வளவுதான். பவுலிங் ஃபிட்னஸ் டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பொறுத்தவரைக்கும் லாங் ஸ்பெல்ஸ் போடுற பவுலிங் ஃபிட்னஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஓகே. ஓகே. அண்ட் ஒரு யங் கிரிக்கெட்டருக்கு இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல விளையாடினாலும் சரி, இல்லன்னா சிட்டில விளையாடினாலும் சரி, ஒரு லீக் டீமுக்குள்ள போறதுன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது எந்த டிவிஷன் வேணாலும் இருக்கலாம். அண்ட் ப்ரோ அதுதானே அவங்க கரியரோட ஸ்டார்ட்டிங் இதே ப்ரோ. நீங்க ஒரு ம். லீக் ஆடினா தானே உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஆடுற டிஸ்ட்ரிக்ட்ஸ் லீகுமே சரி, ஓகே சிட்டியுமே சரி, காம்படிட்டிவ் லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா சிட்டில தான் ஆரம்பிக்குது. சோ நீங்க ம். கண்டிப்பா ஒரு லீக் ஆடி லீக்ல பெர்ஃபார்ம் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்து உங்களுக்கு பார்க்க முடியும்.
ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிரிக்கெட். ஸோ அங்க இருந்து தான் அவங்கள வந்து அண்டர் 19 ஸ்டேட் பாக்குறாங்க, 16 ஸ்டேட் பாக்குறாங்க, 23 ஸ்டேட் பாக்குறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. ஏன் கேட்டேன்னா, என் வீடியோ வந்து நெறைய சின்ன பசங்க பார்க்குறாங்க. அண்ட் எல்லாமே ஸ்கூல்ல இப்போ 10த், 11த் அந்த மாரி படிக்கிற பசங்க. ஆமா. இதுவரைக்கும் பெருசா அகாடமி மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட்ஸ் போறதோ, இல்ல டிவிஷன் லீக் கிரிக்கெட் விளையாடுறதோ எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ வந்து ஓகே. ஒரு இந்த வீடியோ ஒரு பையன் சின்ன பையன் பார்க்குறான் அப்படின்னா, அவன் அகாடமி போறது மட்டும் இம்பார்ட்டன்ட்டா? இல்லன்னா அது எப்படி வந்து லீக் கிரிக்கெட் எப்படி ஆடுறது? அத எப்படி அப்ரோச் பண்றது? இப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டும் சரி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் எப்படி வந்து ஒரு டிவிஷன் டீம்க்குள்ள போறது? லீக் டீம்க்குள்ள? லீக் டீம்ல நான் சொல்றேன். நம்ம வந்து இப்போ அகாடமிக் கிரிக்கெட் ஆடுறோம். கண்டிப்பா இப்போ ஒரு பையன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பையனா இருந்தா கண்டிப்பா ஏஜ் கேட்டகரியில செலக்ஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து செலக்ஷன் ட்ரைல்ஸ் வைப்பாங்க. அப்படிதானே? டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கண்டிப்பா ஆமா. லீக் நடக்கும். கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் லீக்ல நல்லா ஸ்கோர் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட்ஸ் லீக்ல நிறைய விக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ அங்க ஓகே. இருந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் டீம் எடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் டீம்ல நீங்க போய் ரன் அடிக்கணும், விக்கெட் எடுக்கணும். ஸோ அப்படி அடிக்கும்போது தான் கண்டிப்பா இப்ப எல்லாருமே வந்து ஸ்கோர் கார்டு எல்லாமே வந்துருச்சு. ஆப் வந்தனால எல்லாருமே அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அங்க இருந்து பார்த்து உங்களுக்கு கண்டிப்பா செலக்ஷன் ட்ரையல்ஸ் இருந்து கூப்பிடுவாங்க. ஸோ ம். அப்படி போய் உங்கள கூப்பிடணும். உங்கள கூப்பிட்டு நீங்க போய் வந்து அங்க போய் பண்ணி காமிக்கும்போது தான் உங்களோட வேல்யூ வந்து தெரியும். குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அங்க தெரியும். ஓகே. அதுதான் சூப்பர். மேட்டர். ஓகே. அண்ட் இப்போ வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்? தமிழ்நாட்டுல ஃபாஸ்ட் பாலரா இருக்கிறது கஷ்டம் தான் ப்ரோ. எவ்வளோ கஷ்டம்லாம் இல்ல. கஷ்டம் தான். ஓகே. ஏன்னா ஏன் கேட்டேன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தி அண்ட் நீங்க வந்து ஆமா. லீக் டீம் விளையாடும்போது ஃபர்ஸ்ட் டிவிஷன்லாம் 3 நாள் கேம் இப்போ 4 டேஸா வேற ஆக்க போறாங்க. சோ இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப வந்து எங்க எங்க கம்பெனியோட எம்டி தான் வந்து டிஎன்சியோட பிரசிடென்ட்டா வந்திருக்காங்க, ஸ்ரீனிவாசராஜ் சார். சோ ம். அவர் வந்து இப்ப என்னன்னா புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்து என்னன்னா, இப்ப நியூட்ரல் வெனூஸ் வரப்போகுது. சோ வந்து இப்ப என்னன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கும் விக்கெட்ஸ் வந்து சீமிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், பேட்ஸ்மேனுக்கும் காம்படிட்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ இனி தமிழ்நாட்டுல இருந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னும் பெட்டரா நிறைய பேர் ப்ரொடியூஸ் ஆவாங்க, நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹோப் இருக்கு. நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் நல்லா க்ரூம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு பெட்டர் விக்கெட்ஸ் நிறைய வரப்போகுது. சோ ஓகே. அதனால தமிழ்நாடோட கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு வந்து ரஞ்சி ட்ராஃபி வின் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஹோப். எல்லா இதுவும் ஏன்னா நம்ம நீங்க பார்த்தீங்கன்னா, நார்த் சைட்லாம் போம்போது இப்ப அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நார்த் சைட்லாம் போனா வந்து சீமிங் இதுவா இருக்கு. ஆட கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாரி சொல்றாங்க. சோ கரெக்ட். அதெல்லாம் அதெல்லாம் இனி மாறும். தமிழ்நாடு ரொம்ப சீக்கிரமா வந்து ரஞ்சி டிராஃபி வின் பண்ணுவாங்க. நான் இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி இப்ப நார்த் சைட்லலாம் வந்து இப்ப ரஞ்சி ட்ராஃபில 2 இது நடக்கும்ல. 2 ஃபேஸா நடக்கும். முதல்ல கொஞ்சம் மேட்சஸ் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த சாரி அந்த நடுவுல நடக்கும். அப்புறமா டிசம்பர், ஜனவரிக்கு போயிடும் செகண்ட் பார்ட் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபி. ஆமா, அப்போ ஆமா, நார்த்ல நம்ம போம்போது இன்னுமே கொஞ்சம் மிஸ்டி கண்டிஷன்ஸ் இருக்கும். டியூ இருக்கும். பால் நல்லா ஸ்விங் ஆகும். அந்த ஆமா. மாரி கண்டிஷன்ஸ்லலாம் வந்து நம்ம தமிழ்நாடு பவுலர்ஸ் வந்து இன்னுமே எப்படி பெட்டரா பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன டிஃபரெண்டா பண்ணுவீங்க? எனக்கு அத பத்தி எனக்கு நான் உண்மையா சொல்லணும் ப்ரோ. அத பத்தி எனக்கு சரியா இல்ல. சோ நானும் இப்ப ஓகே. அந்த விதமான ஒரு ஃபேஸ்ல தான் இருக்கேன். சோ நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். சோ ஓகே. எனக்கு அது வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நிஜமா. அந்த மாரி இதுக்கு. ஏன்னா நான் இப்போ அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் இப்ப கூட இருந்து பார்த்திருந்தேன்னா, எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப ஓகே. நானும் அந்த ஒரு இதுல தான் இருக்கேன். சோ நானும் நல்லா பண்ணணும். சோ மேபி எனக்கு ஃபியூச்சர்ல தமிழ்நாடு ஆடுறதுக்கு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, சோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அவ்வளவுதான். ஓகே. வெரி நைஸ். அண்ட் நீங்க வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் பசங்களுக்கு திருப்பி நம்மளால முடிஞ்ச உதவிய பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுக்கு வந்து நட்ராஜன் மாரி ஃபியூச்சர்ல ஒரு கிரிக்கெட் அகாடமி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா? எனக்கு வந்து அந்த மாதிரி இப்போதைக்கு ஸ்டில் எதுவுமே இல்ல. பட் நான் ஒரு பிளான் வச்சிருந்தேன். என்னன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஒண்ணு ரெடி பண்ணணும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா தனியா ஒண்ணு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு. ஓ! வெரி குட். சூப்பர். நைஸ். அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, ஃபாஸ்ட் பவுலிங் ஸ்பெசிஃபிக்கா நீங்க ட்ரெயின் பண்ணும்போது இப்ப நெறைய வந்திருக்கு ஆக்சுவலி. அந்த மாரி ஆமா, ஆமா. ஸ்பெசிஃபிக் இது வொர்க் ஷாப்ஸும் சரி, ட்ரெய்னிங் அகாடமிஸும் சரி. வெரி நைஸ். சூப்பர். அண்ட் உங்களுக்கு உங்க லைஃப்ல டிஎன்பிஎல் குடுத்த ஒரு மாற்றம் அப்டின்னா, அது என்னன்னு நீங்க சொல்வீங்க? பெரிய மாற்றம் ப்ரோ. டிஎன்பிஎல் என் லைஃப்ல வந்து. டிஎன்பிஎல் வந்து எங்கள மாரி டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப பெரிய கனவு. ம். சோ அது வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் கொண்டு வந்ததுக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா, அது மூலியமா எவ்வளவோ கிரிக்கெட்டர்ஸோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. யாஹ்! கரெக்ட். சோ அதுவே வந்து பெரிய மாற்றங்கள். நெறைய நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு சொல்லப்போனா. கண்டிப்பா, கண்டிப்பா. நான் வெளிய எனக்கு இப்போ என்னையுமே இப்போ வந்து நான் லீக் மட்டும் ஆடிட்டு இருந்திருந்தேன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. சோ டிஎன்பிஎல் ஆடுனனால தான் என்னையுமே உங்களுக்கு தெரியும். அந்த மாரி ஆமா, கண்டிப்பா. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் உலகத்துக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த மாரி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அந்த மாரி வரதெல்லாம் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பையனுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். டிவில பார்த்துட்டு இருந்தோம். நம்மளும் உட்கார்ந்து ஒரு கூட்டத்து கூட உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம் மேட்ச். இப்ப நம்ம முகம் அந்த இதுல வருதுன்னு நினைக்கும்போது, ஆமா. அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம். வெரி நைஸ். டிஎன்பிஎல் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து 2016 டிஎன்பிஎல் பத்தி நான் நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். பாட்காஸ்ட்ல நெறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப புடிச்ச சீசன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் அப்ராடுக்கு படிக்க போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ டிஎன்பிஎல் ஆரம்பிக்குது. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. நம்ம கூட டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல சின்ன வயசுலலாம் அகாடமி கிளப்ஸ்லலாம் விளையாடின பசங்கலாம் டிஎன்பிஎல்ல விளையாடிட்டு இருக்கிறத பார்க்கும்போது
ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிஎல்ல இருந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. அண்ட் நெறைய நீங்க சொன்ன மாரி நெறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து அது உருவாக்கி இருக்கணும் சொல்லலாம். மெயினா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து. ஆமா, ஆமா. ஓகே, சூப்பர். உங்க கரியர்ல ஓகே. போயிட்டு 2 டெசிஷன்ஸ் நீங்க மாத்தணும் அப்டின்னா என்னவா இருக்கும் அது? ஆ என்னோட இன்ஜுரி ஆச்சுன்னு சொன்னேன்ல. அத நான் மாத்த ட்ரை பண்ணுவேன். ஓகே, அதுதான் என் கரியர்ல நான் மாத்தணும்னா, அதுதான் மாத்த ட்ரை பண்ணுவேன். வேற என் கரியர்ல வந்து எதுவும் மாத்தணும்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. சோ பெட்டரா இயர்லியா கொஞ்சம் கூட எனக்கு வந்து இந்த கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணத இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் இயர்லியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு மாத்த ட்ரை பண்ணுவேன். அவ்வளவு. இந்த 2 ஓகே, டிசிஷன் தான். 19 வயசுல ஸ்டார்ட் பண்ணத நான் ஒரு 16 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இல்ல 15 வயசுல ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அத மாத்தது. ஓகே. இன்ட்ரஸ்டிங். அஸ்வின் கிறிஸ் கிட்ட இதே கேள்வி கேட்டேன். அவரும் இதே தான் பதில் சொன்னாரு. என்னன்னா, அவர் வந்து அவரோட ஒரு மேட்ச் ஆடி அவருக்கு இன்ஜூரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவரோட கரியர்ல ஒரு பெரிய செட்பேக் வந்தது. சோ நான் அந்த மேட்ச் ஆடாம தடுத்திருப்பேன். இன்ஜூரி ஆகாம தடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. சோ உங்களுக்கும் அந்த நான் வந்து நான் அந்த ஒரு நெட் செஷன நான் தவிர்த்திருக்கலாம். ஆ ஓகே, ஓகே. அதுதான். கரெக்ட். இப்ப வந்து நீங்க அத சொன்னதுனால நான் இன்னொரு கொஸ்டின் இதுல இருந்து கேட்கிறேன். இன்ஜூரி ஆகாம எப்படி எப்படி ப்ரோ இன்ஜூரி ஆகாம ஒரு ஃபாஸ்ட் பவுலரால விளையாட முடியும்? முடியுமா முதல்ல? கண்டிப்பா முடியும். ஒர்க்லோட் இப்போ இருக்க இதுல வந்து கண்டிப்பா முடியும். உங்களோட ஒர்க்லோட் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி, ப்ராப்பர் ரிகவரி, ப்ராப்பர் ஸ்லீப், ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பர் பிராக்டிஸ், ப்ராப்பர் ட்ரெய்னிங். மெயினா ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங், மெயினா எண்டுரன்ஸ். இது இவ்வளவும் கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சோமா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க பாடிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன விதமா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எல்லாரும் பண்றாங்க. மாடர்ன் கிரிக்கெட்ல எல்லாரும் ட்ரெய்னிங் பண்றாங்க. எல்லாரும் ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங் பண்றாங்க. எல்லாரும் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்குறாங்க. எல்லாரும் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் எடுக்கணும். உங்க பாடிக்கு எது அடாப்ட் ஆகுதோ, உங்க பாடிக்கு எது செட் ஆகுதோ, அத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும்.